ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வந்ததும் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி இன்னைக்கு 240 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மருத்துவமனையை நம்ம முதலமைச்சர் அவர்களே திறந்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஓரவஞ்சனைகளையும் கொடுமைகளையும் ஒன்றிய அரசு இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு பாசிஸ்டுகள் டெல்லியில உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது ஆளலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பழைய அடிமைகளும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு புது அடிமைகளும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க. சைதாப்பேட்டை தொகுதியில மா சுப்பிரமணியம் அவருடைய ஏற்பாட்டில் நடத்தப்படுகின்ற கலைஞர் கணினி பயிற்சியகத்தில் படித்த 1500 மாணவ மாணவிகள், ஆட்டோக்கள் பெற்ற 1500 ஆட்டோ ஓட்டுநர்கள் என மொத்தம் 3000 பேருக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக பொங்கல்னாலே அனைவருக்கும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும். ஏன்னா பொங்கல் தான் நம்முடைய பண்பாட்டுடைய அடையாளம், தமிழர் பண்பாட்டுடைய அடையாளம். முழுக்க முழுக்க இயற்கைக்கு நன்றி சொல்ற விழா அது பொங்கல் திருவிழா. அதே மாதிரி உழைப்பை கொண்டாடுற விழானா நம்முடைய பொங்கல் திருவிழா தான். இவ்வளவு சிறப்பான ஒரு பொங்கல் நிகழ்ச்சியை நாம் அத்தனை பேர் சேர்ந்து இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்பு பேசிய சகோதரிகள் சகோதரர்கள்லாம் அவங்க அடைந்த பலன்களை பற்றி இங்கே குறிப்பிட்டு பெருமையாக பேசினார்கள். அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுடைய உணர்வுகளையும் பார்க்கும்பொழுது இவ்வளவு திட்டங்களை, இவ்வளவு நலத்திட்ட உதவிகளை கன்னி பயிற்சியாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அழகு பயிற்சி நிலையத்திற்கான அழகு நிலையத்திற்கான அந்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த சைதாப்பேட்டை தொகுதியிலே செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும்பொழுது என்னுடைய வாக்கு, நான் தங்கி இருப்பது, என்னுடைய இல்லம் இருப்பது மயிலாப்பூர் தொகுதியில். நான் மயிலாப்பூர்லேருந்து தொகுதி மாறி இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்கு வந்துடலாமா அப்படின்ற ஒரு நினைப்பை தருகின்ற அளவுக்கு நான் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே சிறப்பாக அனைத்தையும் செய்திருக்கின்றார். அதனால தான் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த மகிழ்ச்சி எப்போதுமே தொடரணும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை சைதாப்பேட்டையில் மட்டுமல்ல, கடந்த 4-5 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கட்சியின் சார்பாக இயக்கத்தின் சார்பாக நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாலும் அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கின்றோம். அது பொங்கலை முன்னிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, இனிப்பான செய்திகளை, மகிழ்ச்சியான செய்திகளை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக சென்ற மாதம் வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1,13,00,000 மகளிர் பயன்பெற்று இருந்தாங்க. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து அது உயர்த்தப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, சில நாட்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள், மகளிருக்கான விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு செய்துட்டு வர்றார். இதையெல்லாம் விட கூடுதல் மகிழ்ச்சியாக இந்த வருஷம் பொங்கலுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும், அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 3000 ரூபாய் ரொக்க தொகையை பொங்கல் பரிசோடு சேர்த்து கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் போய் சேர்ந்திருக்கின்றது. இங்கே உழைப்பினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, கூடுதல் மகிழ்ச்சி. அதே 50% பேர் மகளிர் ஆட்டோ ஓட்டுநர் வந்திருக்கிறீங்க, பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கின்றது.
ஒரு காலத்தில் பெண்கள் 100 வருடங்களுக்கு முன்பு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உரிமை கிடையாது, படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, ஆண்களோடு பேசுவதற்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் ஒழிக்கணும், பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறணும்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டது. திராவிட இயக்கம் துவக்கப்பட்டதே அதுதான் காரணம். தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் கையில் இருக்கக்கூடிய சமையல் கரண்டியை பிடிங்கிட்டு அவங்க கையில் புத்தகத்தை கொடுக்கணும், பெண்கள் படித்து முன்னேறணும்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் புத்தகத்தை மட்டும் இல்லை, கூட லேப்டாப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இத்தனை மகளிர் இவ்வளவு பெருமையோடு ஆட்டோ ஓட்டுநர்களாக அமர்ந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த பெருமையாக இருக்கின்றது. இன்னைக்கு சென்னையோட ஒரு அடையாளமாக இருப்பது இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் நீங்க தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் கூகுள் மேப் யூஸ் பண்றோம். ஆனா கூகுள் மேப் இல்லாத காலத்துல சென்னையோட மேப்பா இருக்கக்கூடியது இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் நீங்க தான். அந்த அளவுக்கு சென்னையினுடைய ஒவ்வொரு சாலையும் ஒவ்வொரு தெருவையும் அக்யூரேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க நீங்க. அப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உங்களை சந்தித்து உங்களோட பொங்கல் கொண்டாடுறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இவ்வளவு இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடியெல்லாம் கல்வி அறிவு பெற்றவங்கன்னு சொன்னா எழுத படிக்க தெரிஞ்சா போதும். ஆனா இன்னைக்கு அது பத்தாது. இப்ப கல்வி அறிவுன்னு சொன்னா கண்டிப்பா கம்ப்யூட்டரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய காலத்துல பிசிக்கல் ஸ்கில் அதை தவிர டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக இருக்கின்றது. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய 1500 மாணவ மாணவிகளுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை இன்னைக்கு உரிமையமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் மாசு அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். ஒரு காலத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு தகுதி திறமை கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சாங்க. ஆனா நம்முடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் என்பதற்கு சொன்னாங்க. அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சாட்சியாகத்தான் இன்னைக்கு இத்தனை மாணவிகள் இளைஞர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு இத்தனை மாணவிகள் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு முன்னேறிக்கிறீங்கன்னா அதற்கு வெளிநாடுல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பல உயர் பதவிகளில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பன்னாட்டு கம்பெனிகளுடைய பொறுப்புகள்ல. அதற்கு மிக மிக முக்கிய காரணம்னா, அடிப்படை காரணம் என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் இடம், ஹிந்தி திணிப்புக்கு என்றைக்குமே இடமில்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படி இருமொழி கொள்கை மூலமா முன்னேற நம்மள இன்னைக்கு ஒரு குரூப் திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு மீண்டும் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து ஹிந்தியை மீண்டும் நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை திட்டம். இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தப்போ எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குச்சு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஏத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில திருப்பி எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணுங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மீண்டும் சமஸ்கிருத மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு அந்த புதிய கல்விக் கொள்கையில அந்த அம்சங்கள் இருக்கு. மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க சொல்றாங்க. ஒன்றிய அரசு நம்ம கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை பிரிச்சு நமக்கு கொடுக்கணும். கல்வி நிதியா மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2500 கோடி கொடுக்கணும். ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்கணும், ஒன்றிய பாஜக அரசு பிரிச்சு கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்ற வருடத்துக்கு கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்க முடியாது, ஏத்துக்கிட்டா கொடுக்குறோம்னு சொல்லி மிரட்டி பார்த்துச்சு ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்ன தெரியுமா, நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் இந்திய திணிக்க பாக்குறீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வர பாக்குறீங்க. 2500 கோடியில் நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் என்னைக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேன், என் தமிழ்நாட்டு மக்கள் மீது அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்னா இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பற்ற வைத்த தீ, தலைமுறை தலைமுறையாக பரவி கொண்டிருக்கக்கூடிய தீ.
இன்னைக்கு அண்ணா வழியில, கலைஞர் வழியில தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். இப்படி மொழி உரிமை, நிதி உரிமை, மாநில உரிமைன்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். சமீபத்தில் நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், அவங்க பெயர் மெஹபூபா முஃப்தி அவர்கள். அவங்க காஷ்மீரை சேர்ந்தவங்க. காஷ்மீர்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப பத்திரிகையாளர்கள் குறுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, ஆமா நீங்க வந்து உருதுல பேசுங்க, இல்லை இந்தியில பேசுங்க அப்படின்னு குறுக்கிட்டு சொல்லும் பொழுது அம்மையார் அவர்கள் சொல்றாங்க, அந்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் அங்க இருக்கிறார் முதலமைச்சர், என்னுடைய சகோதரர் ஸ்டாலினை பார்த்து உங்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கான்னு எங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை வந்து எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. இப்படி மொழி உரிமை, மாநில உரிமைன்னு வந்துச்சுன்னா காஷ்மீர் வரைக்கும் நம்முடைய தலைவருடைய, நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருத மொழிக்கு யாருமே பேசக்கூடாத, யாருமே பேச முடியாத சமஸ்கிருத மொழிக்கு வளர்ச்சிக்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒதுக்குனது வெறும் 150 கோடி. சமஸ்கிருதத்துக்கு 2600 கோடி, தமிழுக்கு வெறும் 180 கோடி ஒதுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. இன்னும் பல வகையில தமிழ்நாட்டுடைய நிதி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயில் செகண்ட் பேஸ் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தொகை கொடுக்கல. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 10,000 கோடி ரூபாயும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நிதி ஒதுக்கியிருக்கு. அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி வசூல், அது கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கப்படல. இப்படி பல்வேறு திட்டங்கள்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை பறிச்சிட்டு இருக்கிறாங்க. மதுரை கோவை மெட்ரோ திட்டத்திற்கு ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஆனா அது மட்டும் இல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வந்ததும் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி இன்னைக்கு 240 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த மருத்துவமனையை நம்ம முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஓரவஞ்சனைகளையும் கொடுமைகளையும் ஒன்றிய அரசு இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு பாசிஸ்டுகள் டெல்லியில உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது ஆளலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பழைய அடிமைகளும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு புது அடிமைகளும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க. அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை முதல்ல இருந்து எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இந்த 97 லட்சத்து வாக்காளர்கள் முக்கியமானவங்க, பெரும்பான்மை யாரும் பார்த்தீங்கன்னா மகளிருடைய வாக்குகள், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிச்சயம் மகளிரும் சிறுபான்மையினரும் பாஜகவுக்கும் அடிமைகளுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு திட்டம் போட்டு 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. சென்னையில மட்டும் 14 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்குது ஒன்றிய அரசு, எலெக்ஷன் கமிஷன். இங்க வந்திருக்கக்கூடிய உங்ககிட்ட நான் உரிமையோடு கேட்டுக்கொள்வது, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கா? உங்க பெயர் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கான்னு தயவு செய்து போய் சரி பாருங்க. வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு, டைம் இருக்கு நம்முடைய பெயர்களை சேர்ப்பதற்கு.
கழகத்துடைய பிஎல்ஏ டூக்கள் மூலமாக உங்களுடைய பெயரை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முயற்சியில் தயவு செய்து ஈடுபடுங்க. தகுதியான ஒரு வாக்காளரோட பெயர் கூட வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. உங்களுடைய வாக்குரிமையை நாம பாதுகாத்து ஆக வேண்டும். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையை, நம்முடைய மாநில உரிமையை பாதுகாக்கின்ற தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட மாடல் பார்ட் 1 4.5 வருஷம் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார். பார்ட் 2 நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அமைச்சு கொடுப்பாங்க. அது நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயம் தொடரும். ஆகவே இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதியில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் காரில் உட்காருவார். அதற்கு தொடக்கமாக இந்த சென்னை தெற்கு மாவட்டமும் இந்த சைதாப்பேட்டை தொகுதியும் வெற்றியும் நிச்சயமாக இருக்க வேண்டும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பு நாற்காலியில் உட்காரணும்னா வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க அத்தனை பேரும் அடுத்த 2 மாதங்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை, ஏன் இந்த பகுதி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாசுவன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.